ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1.83 லட்சம் கோடி, 8.1% அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் வந்து ஜிஎஸ்டியில் கவர் ஆகும். ஸோ 101வது சட்ட திருத்தத்தின்படி 2017ஆம் ஆண்டு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட் கலெக்ட் பண்ணக்கூடிய நிறைய டேக்ஸை வந்து ஒன்றிணைத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 2017ஆம் ஆண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கடந்த மாதத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்க அப்படின்னா 1.83 கோடி. அதுவே லாஸ்ட் இயர் 2025 பிப்ரவரியினுடைய ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.69 கோடி. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 8.1% வந்து அதிகரிச்சிருக்கு. ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களுடைய ஸ்லாப் வந்து 5% மற்றும் 18% நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் 375 வந்து பொருட்களுக்கு. ஸோ இப்போ ஏப்ரல்லேருந்து பிப்ரவரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வசூல் வந்து 20.27 லட்சம் கோடியாக உள்ளது. அதே சமயம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டு பிப்ரவரி வரைக்கும் 18.871 லட்சம் கோடியாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 8.3% வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ 2025ஆம் ஆண்டு வந்து மொத்த வசூல் பார்த்தீங்கன்னா 22.08 லட்சம் கோடி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தலைமை மதகுரு கமேனி கொல்லப்பட்டார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷியா முஸ்லீம் வகையை சேர்ந்த நாடு. ஸோ இங்கே வந்து அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தயாரிப்பதற்காக அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக 2015ஆம் ஆண்டு வந்து ஜாயின்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து நாடுகளிடையே போடப்பட்டிருக்கும். யூஎஸ், யூகே, சைனா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே போடப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து நாங்கள் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் பண்ணுவோம், அதுக்கு மேலே நாங்கள் வந்து என்ரிச்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு வந்து யூஎஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறி இருப்பாங்க. ஸோ மறுபடியும் ஈரான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இது வந்து 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லா நாடுகளிடையும் அந்த அணுவின் தயாரிப்பு அளவை வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மறுபடியும் இந்த யுரேனியத்தை வந்து என்ரிச்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து இந்த ஈரானில் வந்து வான்வெளி தாக்குதலை வந்து நடத்தி இருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தலைமை மதகுரு கமேனி வந்து கொல்லப்பட்டிருக்கார். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இப்போ இதற்கு பதிலடியாக அந்த பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அதே மாதிரி யுஏஇ போன்ற நாடுகளில் அமெரிக்காவினுடைய அந்த தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து குண்டு போட்டு பதிலடி வந்து கொடுத்துட்ருக்காங்க.